நமஸ்தே. நான் இன்றைக்கி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் யோகா பண்ணுறத பார்த்தேன். அந்த மாதிரி யோகா நம்மளாலையும் பண்ண முடியுமா? நம்மளால் பண்ண முடியும், ஏன் முடியாது? அதை பண்ணி ஒரு வீடியோவை போடலாம் அப்புடின்னு நினச்சேன். யோகா சேலஞ்ச். ஃபஸ்ட்டு என்ன யோகா பண்ணலாம்? இந்த யோகா ஃபஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஈஸியாக இருக்கும். அப்பா, இருந்துச்சாது. வா, சும்மா சர்ன்னு கிழிஞ்சிருச்சு. இருந்தாலும் பவர் இருக்கு. அடுத்த யோகா பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. இது நல்லா இருக்கு. வாவ், ஆனால் டபுள் மீனிங்காக தோணுது. கான் கோப்பு பார்த்தா அப்படி தான் தோணும் அடிக்கடி. இது பண்ணிடலாம். பவர் இருக்கா? திரும்பவும் இப்படி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அக்கா கையை இப்படி கவட்டிக்குள்ளே கொடுத்து உட்றா உள்ள தலை உட்றா. இந்த யோகா பற்றி சொல்லணும்னா, என்னோடய கொட்டையை நானே பார்த்தேன் குமிஞ்சு. அதுவும் குமிஞ்சு பார்த்தேன் கீழே வழியாக. இந்த யோகாவோட இன்னும் பெனிஃபிட் என்னென்னு சொல்லணும்னா, சிங்கிளாக இருக்கவங்களாம் கவலைப்பட வேண்டாம். புரியலையே. அடுத்து பரவாயில்ல, காலை மேலே தூக்கி இவ்வளோ தானா, இந்த பக்கம் இழுத்து கிழிஞ்சிருங்க. அப்படிலாம் பண்ணால் ஃபேண்டு பண்ணி பார்த்துடலாம். இப்படி பண்ணால் இது வலிச்சிக்கிட்டே இருக்குது. இது வேண்டாம். யோகாக்கு உன்னால் முடியும் பிரவீன், உன்னால் முடியும்டா. சும்மா சருன்னு கிழிஞ்சிருச்சு. அங்கே அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது சுத்தம் முல்ல. எல்லாமே கவட்டி விரிக்கிற யோகா தானா? இதெல்லாம் பண்ணால் இப்படிலாம் பண்ணால் என்ன ஆகுறது? அதை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இந்த மாதிரிலாம் யோகா பண்ணால் என்ன ஆகும்? பண்ணணும். இது எதால் பண்ணுறது? நம்ம
சேர் தான் இருக்குது, சேரை வச்சு பண்ண முடியும். பண்ணிட்டா போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யோகாவில் என்ன பெனிஃபிட் தெரியுமா? கவட்டி கிழியுதுடா, இதாண்டா பெனிஃபிட்டு பொம்மால். இந்த மாதிரி யோகாலாம் நல்லா நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து பண்ணுங்கள். என்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இது பயங்கரமாக வலிக்குது. எடுத்தோடனே பண்ணிவிட்டு நல்லா எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.